கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 11:16. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 2 ஓமானங்கள் இல்லை 2 அடையாளங்கள் என்று சொல்ல 2 மெட்டாஃபர்ஸ் சொல்லக்கூடியதா. அதாவது முதற்பலன் அப்புறம் வேறு, இந்த ரெண்டும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அடையாளத்தையும் அவங்க எப்படி ஒரு பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று கர்த்தருடைய உடன்படிக்கையின் மூலமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய இப்போ உள்ள கால அளவின்படி இல்லை. இப்போ முதலாவது என்ன சொல்கிறாரு, ஒரு மாவு முதற்பலனாகிய மாவானது, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அந்த லம்ப் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்னாகும் 15வது அதிகாரம் 17லேருந்து 21 உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் தேச மக்கள் எப்பொழுதும் ஒரு மாவு அதாவது பிசைந்த மாவு ஒரு காரியமாக கர்த்தருக்கு பலி கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன, இந்த பிசைந்த மாவில் மாவு பரிசுத்தமாக இருந்தால் அப்போ என்ன மொத்தமும் பரிசுத்தமாக இருக்கும். இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடியதா. இவங்க எல்லாரும் என்ன, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவங்கள தனியாக பிரித்தெடுத்து வைத்தார். அதனால அந்த தேசம் முழுவதும் தனியாக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டது. அப்போ இஸ்ரவேலினுடைய அடையாளம் என்ன, அவங்க பரிசுத்தம்னால மொத்தமும் பரிசுத்தம். அப்போ தேவனுடைய உடன்படிக்கை என்ன, இன்றைக்கும் அது நிலையானது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் தனக்கு ஒரு பொக்கிஷமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நம்ம ரோமர் 9வது அதிகாரம் 4-5 பார்த்தோம். அவங்க தான் அவங்களுக்கு தான் உடன்படிக்கை, அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம், அவங்களுக்கு தான் வேத எழுத்துக்கள், அவங்களுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ அடுத்த ஓமானம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேரும் அதில் உள்ள கிளையும் என்று சொல்லக்கூடியது. இது 17வது வசனத்துலேருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இந்த வேருங்கிறது எதை சொல்கிறாரு, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்க கூட கர்த்தர் எப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இப்போ இதில் வரக்கூடிய கிளைகள் என்பது த பிரான்ச்சஸ் யார், இஸ்ரவேல் தேச மக்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த வேர் பரிசுத்தமாக இருந்தால் இதிலிருந்து வரக்கூடிய கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த மரத்தை முழுவதுமாக வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்க முடியாது. அதே சமயத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையை பிடுங்கியும் போட முடியாது. ஆனால் சில கிளைகள் அவிசுவாசத்தினால முறிக்கப்படும். ஆனால் இந்த வேர் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், ஜெசி என்று சொல்லக்கூடிய அந்த ஜெசியினுடைய வேரிலிருந்து உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி எரேமியா 11:16 பார்க்கும்போது இஸ்ரவேல் எப்படி ஒரு பசுமையான ஒலிவ மரமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இஸ்ரவேலினுடைய அடையாளம் கர்த்தருடைய உடன்படிக்கையில், அவங்களுடைய முற்பிதாக்களுடைய உடன்படிக்கையில் இருக்குது. அதனால இந்த தேசம் எப்பொழுதும் தேவனுடைய நோக்கத்தின்படி ஒரு பரிசுத்தமாய் இருக்கும், எப்போ அவர்கள் அவிசுவாசம் இல்லாத போதும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது இந்த வேர் என்ன இருக்க, இப்போ மரத்தினுடைய கிளைகள் இருக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் இந்த வேர் ரொம்ப முக்கியம். இதே தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவில் ஊண்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்னால இல்லை, மாறாக என்னுடைய அடையாளம் நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ என்ன, கர்த்தர் எனக்குள்ள ஒரு காரியத்தை என்ன தொடங்கியிருக்கார். இப்போ முற்பிதாக்களில் தொடங்கினார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுடைய சந்ததிகள்லையும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நாம் தேவனாகிய கர்த்தர் மேலே ஒரு பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் தொடங்கிய வேலையை அவர் முடிக்க வல்லவர் என்று நம்ம என்ன பண்ணுவோம், அவரை இருக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அதே சமயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா,
நம்ம ஆவிக்குரிய ஹெரிட்டேஜ் சொல்லணும் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ்னு. அதாவது ஒரு பாரம்பரியமாய் நமக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அது நிராகரிக்கக்கூடாது. அதில் தான் இப்போ இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க தான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு ஒலிவ மரமாக இருக்காங்க. அதில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலை, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணல, அவங்கள மாற்றி விட்டு நம்ம வரல. அப்போ என்னன்னா, நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா, இந்த யூத ஜனங்களை குறித்த ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். காரணம், அவர்கள் மூலமாய் தான் நமக்கு இந்த விசுவாசம் வந்ததுன்னு சொல்லி. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்பட்டதாய் இருக்கிறதா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, உம்முடைய விசுவாசத்தின், உம்முடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்டவர்களாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.